ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. திமுக விசிகாலேருந்து ஒரு விமர்சனம் வரணும்னா ரவிக்குமார் விமர்சிக்கிறாருன்னா அது அந்த கட்சியோடைய விமர்சனம். வன்னியரசு ஐயா காரி துப்பி கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி திட்டுறாருன்னா அது அந்த தொண்டர்களுடைய உணர்வு. அர்ஜுன் சொல்கிறது அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கார்டு. அவர் திட்டாருங்க, அர்ஜுன் தாங்க திட்டினார். இப்போ காங்கிரஸ்லேருந்து எடுத்துக்கோங்களேன், பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பேசுகிறாருன்னா அது பெரிய விஷயம். செல்வ பெருந்தகை பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அது அடுத்த விஷயம். வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி பேசுகிறாருன்னா அது சாதாரணமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான். யார் பேரில் அறிவிக்கை வருது, யாருக்கு கோபம் வருகிறது அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து நீங்கள் அந்த கட்சி இதை எப்படி சீரியஸாக பார்க்குதுங்கிறதுல புரிஞ்சுக்கணும். மது ஒழிப்பு மாநாடு நடத்த தெரிஞ்ச திருமாவுக்கு அதை விட ரொம்ப முக்கியம் போதை பொருள் புழக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான். ஸோ அதை விட்டுட்டு இதுக்கு வந்திருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க என்றாலும் அந்த கூட்டத்தில் திருமாவளவன் அவர்களுடைய கருத்துக்களை இந்த தொனியில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்காருங்கிற நம்ம சந்தோஷப்பட்டோம். எல்லாம் கையை கட்டிட்டு சொல்லுங்க அஜமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சி அன்பர்களில் இவர் ஒருத்தர் கருத்து சொல்வதை நாம் பாராட்ட வேண்டும். ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. திமுக விசிகாலேருந்து ஒரு விமர்சனம் வரணும்னா ரவிக்குமார் விமர்சிக்கிறாருன்னா அது அந்த கட்சியோடைய விமர்சனம். வன்னியரசு ஐயா காரி துப்பி கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி திட்டுறாருன்னா அது அந்த தொண்டர்களுடைய உணர்வு. அர்ஜுன் சொல்கிறது அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கார்டு. அவர் திட்டாருங்க, அர்ஜுன் தாங்க திட்டினார். இப்போ காங்கிரஸ்லேருந்து எடுத்துக்கோங்களேன், பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பேசுகிறாருன்னா அது பெரிய விஷயம். செல்வ பெருந்தகை பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அது அடுத்த விஷயம். வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி பேசுகிறாருன்னா அது சாதாரணமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான். யார் பேரில் அறிவிக்கை வருது, யாருக்கு கோபம் வருகிறது அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து நீங்கள் அந்த கட்சி இதை எப்படி சீரியஸாக பார்க்குதுங்கிறதுல புரிஞ்சுக்கணும். மது ஒழிப்பு மாநாடு நடத்த தெரிஞ்ச திருமாவுக்கு அதை விட ரொம்ப முக்கியம் போதை பொருள் புழக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான். ஸோ அதை விட்டுட்டு இதுக்கு வந்திருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க என்றாலும் அந்த கூட்டத்தில் திருமாவளவன் அவர்களுடைய கருத்துக்களை இந்த தொனியில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்காருங்கிற நம்ம சந்தோஷப்பட்டோம். எல்லாம் கையை கட்டிட்டு சொல்லுங்க அஜமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சி அன்பர்களில் இவர் ஒருத்தர் கருத்து சொல்வதை நாம் பாராட்ட வேண்டும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.